மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். பூமி, உலகம், பூச்சக்கரம், பூலோகம் போன்றவைகளுக்கு கிரேக்க மொழியில பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காஸ்மாஸ் அப்படி என்றால் உலகம், இந்த முழு உலகத்தை குறிக்கிற சொல் காஸ்மாஸ். இரண்டாவது அயான் என்றால் காலம், ஆனா தமிழ்ல அதையும் உலகம் என்று மாற்றுகிறார்கள். அடுத்த வார்த்தை ஜிஇ என்று சொன்னால் இந்த பூமி அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஏனென்றால் நிலப்பரப்பிற்கான கிரேக்க கடவுளுடைய பெயர் அதுதான். அதிலிருந்து வந்ததுதான் ஜியோகிராபி, ஜியோமெட்ரி, ஜியாலஜி போன்ற வார்த்தைகள். ஆனா இந்த மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கிற பூலோகம் எங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஈகோமென் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஈகோமென் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 15 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம், எங்கெல்லாம் ரோம சாம்ராஜ்யம் பரவி இருந்ததோ அந்த நிலப்பரப்பை சொல்வதற்கு அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக லூக்கா 2:1 இந்த உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்திராயரால் கட்டளையிடப்படுகிறது. அந்த உலகம் என்கிற வார்த்தை இந்த முழு உலகத்தையும் குறிக்கல. ரோமர்களுடைய அரசன் முழு உலகத்தையும் கட்டளப்பட முடியாது. அப்படியான அந்த உலகம் என்கிற வார்த்தை அவர்கள் ஆண்ட பகுதியை குறிக்கிறது. அதே போலதான் அப்போஸ்தலர் 11:28 உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று அகபு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அது முழு உலகத்தையும் குறிக்கல, ரோமர்கள் ஆண்ட பகுதியை குறிக்கிறது. ஆகவே மத்தேயு 24:14 என்ன சொல்கிறது என்றால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ரோம சாம்ராஜ்யம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றுதான் இந்த வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ரோமர் 1:8, ரோமர் 10:18, ரோமர் 16:25 போன்ற வசனங்கள்ல பவுல் அவருடைய விசுவாசம் உலகமெங்கும் பரம்புகிறது, சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். எனவே பழைய உடன்படிக்கையின் முடிவையும் தேவாலயத்தினுடைய முடிவையும் சொல்கிறதே தவிர முழு உலகத்தின் முடிவையும் சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.